ஹலோ கைஸ். ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபீல்டு பேராமீட்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா நம்ம ரிப்போர்ட்டில் மெஷர் அண்ட் டிமென்ஷன் காலத்தை டைனமிக்காக சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு பவர் பை ரிப்போர்ட் போகிறேன். ஸோ இன்னும் இது வந்து ப்ரிவ்யூ ஃபீச்சர்ஸ் தான் இருக்குது. ஸோ நம்ம இதை உள்ளே கொண்டு வர ஃபைல்ஸில் போயிட்டு ஆப்ஷன் அண்ட் செட்டிங்ஸ் போங்க, அதில் ஆப்ஷன்ஸ் போங்க. ஆப்ஷன்ஸில் போயிட்டு ப்ரிவ்யூ ஃபீச்சர்ஸ் போனீங்க அப்படின்னா அந்த ஃபீல்டு பேராமீட்டர்ஸ்னு இருக்கும், அதை நீங்கள் வந்து டிக் பண்ணணும். ஸோ ப்ரிவ்யூ ஃபீச்சர்ஸில் ஃபீல்டு பேராமீட்டர்ஸ் இங்கே டிக் பண்ணியிருக்கேன், ஆல்ரெடி டிக் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இதை டிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இந்த பவர் பை ஃபைலை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபீல்டு பேராமீட்டர்ஸ் ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு உள்ள ஆட் ஆகிருக்கும். ஸோ நம்ம நார்மலாக ஒரு காலத்தை இந்த மாதிரி ஃபில்டரை யூஸ் பண்ணிப்போம், ஓகேவா? ஸோ நான் இந்த ரிப்போர்ட்டில் பாருங்கள், நான் வந்து ரீஜியன் காலத்தை ஃபில்டரை யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் சென்ட்ரல் கிளிக் பண்ணும்போது எனக்கு சென்ட்ரல் ரீஜனுக்குரிய வேல்யூ வந்து இங்கே ஃபில்டர் ஆகும், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த காலத்தையே நம்ம வந்து ஃபில்டரை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மீன் கேட்டகரி, சப் கேட்டகரி, ரீஜன், இந்த மாதிரி டிமென்ஷன் காலத்தையே நம்ம வந்து ஃபில்டரை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி அச்சீவ் பண்ணுறோங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மாடலிங் போயிட்டு நியூ பேராமீட்டர்ஸில் ஃபீல்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ இதோட மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து செல்ஃப் சர்வீஸ் அனலிட்டிக்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நம்ம யூசர்கிட்டே கொடுத்துட்றோம், நீங்கள் வந்து எந்த காம்பினேஷனாலும் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரீஜியன் வைஸு, கேட்டகரி வைஸ், சப் கேட்டகரி வைஸ், எந்த காலம் பேஸ்டாகவும் நீங்கள் வந்து வேல்யூவை ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம யூசருக்கே அந்த ஃபெசிலிட்டியை கொடுக்குறோம், ஓகேவா? ஸோ அதுதான் இதோட மெயின் அட்வான்டேஜ். ஸோ மாடலிங் போயிட்டு இந்த நியூ பேராமீட்டர்ஸில் ஃபீல்ட்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ஒரு ப்ராம்ப்ட் வரும். அந்த ப்ராம்ப்டில் உங்களுக்கு என்னென்ன காலத்தை, டிமென்ஷன் காலத்தை நீங்கள் வந்து பேராமீட்டர் யூஸ் பண்ண போகிறீங்களோ, ஃபீல்டு பேராமீட்டர் அதை அங்கே ட்ராக் பண்ணி போடணும். ஸோ நான் வந்து கேட்டகரி, சப் கேட்டகரி, திருப்பி ரீஜியன்கிற 3 காலத்தையும் போடுறேன். ஸோ ரீஜியன், அதுபோக என்னென்னா ஃபீல்ட்ஸுங்க பீப்புளுங்கிற டேபிளில் இருக்கிற பர்சனுங்கிற காலத்தையும் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து வேறு ஒரு டேபிள்லேருந்து எடுக்கிறேன். ஸோ எப்போதுமே நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது மல்டிபிள் டேபிள்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா எல்லாத்துக்குமே ரிலேஷன்ஷிப் கரெக்டாக இருக்கணும், அப்போ தான் அது கரெக்டாக வேலை செய்யும். எல்லாம் இப்போ ரிலேஷன்ஷிப்பே இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சேம் வேல்யூவை இந்த பெர்சனுங்கிற காலத்துக்கு காமிக்கும். ஸோ அதனால் ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக இருக்கணும் ஆர்டர்ஸுங்கிற டேபிளுக்கும் பீப்புள்ஸுங்கிற டேபிளுக்கும். ஸோ இப்போ நான் வந்து இந்த ஐக்கான் எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து இந்த ஃபீல்ட் நம்ம இதை கிரியேட் கொடுத்த உடனே நமக்கு வந்து ஒரு ஸ்லைசர் கிரியேட் ஆகும் இந்த ஃபீல்ட்ஸை பேஸ் பண்ணி. அது இந்த பேஜில் ஆட் ஆகணும்னு கேட்குது, நான் ஆட் ஆகணும், அதனால் ஓகே கொடுத்துருக்கேன், டிக் பண்ணியிருக்கேன். ஸோ நேம் வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னா டைனமிக் ஃபீல்ட்ஸ்னு கொடுக்குறேன். ஸோ கொடுத்து முடித்தோடனே கிரியேட் கொடுங்க. கிரியேட் கொடுத்து முடித்தோடனே நமக்கு வந்து இங்கே ஒரு டேபிள் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம், நம்ம இந்த ப்ராம்ப்டை நம்ம என்ன பண்ணமோ அது பின்னால் ஒரு பேக்எண்டில் ஸ்கிரிப்டாக கிரியேட் ஆகிருக்கு, ஓகேவா? இதுதான் அந்த ஸ்கிரிப்ட்டு. ஸோ சப்போஸ் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஃபீல்டை அடிஷ்னலாக ஆட் பண்ணணும், ஓகேவா? இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் கிரியேட் பண்ணிட்டீங்க, இப்போ உங்களுக்கு அடிஷ்னலாக ரெக்வஸ்ட் வந்து வருது, இந்த மாதிரி மல்டிபிள் சில ஃபீல்ட்ஸ் ஆட் பண்ணுங்க அப்படின்ட்டு. இப்போ நான் செக்மெண்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா புதுசாக ஒரு காலம் இன்சர்ட் பண்ணுறேன். அது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற ஸ்கிரிப்டை போய் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு அல்ட் என்டர் கொடுங்க, கொடுத்துட்டு இதில் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ நான் உங்களுக்கு தேவையானதை இங்கிட்ட நம்ம நேம் வந்து என்ன கொடுக்கணும், இது வந்து நம்ம கொடுக்குற நேம் தான், யூசர் கொடுக்குற நேம். நான் வந்து செக்மெண்ட்டு கொடுக்குறேன். என்ன ஃபீல்டை ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா ஆர்டர்ஸுங்கிற டேபிளில் செக்மெண்ட்டுங்கிற காலத்தை ரெஃபர் பண்ணணும், அதனால் செக்மெண்ட் கொடுக்குறேன். ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா இது 3 கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து அடுத்த லைனில் இருக்கிறத 4ன்னு கொடுக்குறேன். ஸோ இது எல்லாமே நம்ம மாற்றிக்கலாம், ஓகேவா? ஸோ நான் இப்போ இதை வந்து 0ன்னு கொடுத்துட்டு இதை 4ன்னு கொடுத்தோம்னா இது மேலே வந்துடும், ஓகேவா? அந்த பெர்சனுங்கிறது மேலே வந்துடும், ஓகேவா? ஸோ இது நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம் இந்த ஆர்டரை. ஸோ அது போக என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் சப்போஸ் இதை குரூப்பிங் பண்ணணும், இந்த காலத்தை குரூப்பிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் குரூப்பிங் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா குரூப்பிங் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி டபுள் கோட்ஸ் போட்டு உள்ளே வந்து நான் வந்து இது என்ன டேபிளில் இருந்து வருதுங்கிறத நான் ஒரு தனியாக ஒரு காலமாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இது என்ன டேபிளில் இருந்து வருதுன்னா ஆர்டர்ஸுங்கிற டேபிளில் இருந்து வருது. ஸோ இது அப்படியே எல்லா ரோவுக்கும் எக்ஸிக்யூட் பண்ணுறேன்.
இப்போ இந்த காலம் வந்து எங்கேருந்து வருதுன்னா பெர்சன்கிற டேபிள்லேருந்து வருது, இல்லை பீப்புளுங்கிற டேபிள்லேருந்து வருது. ஸோ பீப்புள்னு டைப் பண்ணுறேன். ஸோ இப்போ நமக்கு தேவையான மாதிரி எல்லாத்தையுமே மாடிஃபை பண்ணிட்டோம். இப்போ ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு அந்த ஒரு டேபிள் கிரியேட் ஆயிரும். ஓகேவா, நமக்கு அப்டேட்டட் டேபிள் வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கடைசிக்கு ஆட் பண்ணோம்ல, அந்த டேபிள் நேம் ஆட் பண்ணோம்ல, அதில் வந்து வேல்யூ 4 இருக்குது. ஸோ அதை நான் ரீநேம் பண்ணிக்கிறேன், டேபிள் நேம்னு மாற்றிக்கிறேன். ஸோ இதோட வேல்யூவை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வியூ போங்க, டேட்டா வியூவில் போயிட்டு இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஹைட் ஆகி தான் இருக்கும். ஸோ நமக்கு டிஸ்பிளே ஆகுறது டைனமிக் ஃபீல்ட்ஸும் இப்போ நம்ம கிரியேட் பண்ண ஒரு அந்த கால்குலேட் காலம் தான். ஓகேவா, இந்த நியூ காலம் ஒன்று கிரியேட் பண்ணோம்ல இது. ஸோ உங்களுக்கு எதுவும் ஆட் பண்ணணும், எதுவும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இதில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கொரியை நீங்கள் ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. ஓகேவா, மாற்றிட்டு நீங்கள் பாடு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஃபீல்டை. ஸோ இப்போ நம்ம டைனமிக் காலம் நம்ம வந்து இதை பேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது தேவையில்லை, கீழே இருக்குது. ஸோ இந்த ஃபீல்டை ரெஃபர் பண்ணி நான் வந்து ஒரு ஸ்லைசர் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு டேபிள் நேமே ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி ஆட் பண்ணிட்டு இப்போ ஆர்டர்ஸுங்கிற டேபிள் இருந்து வரது உங்களுக்கு காமிக்கும். ஸோ இப்போ நான் இந்த ரிப்போர்ட்டில் வந்து சிங்கிள் செலக்ட் எனபிள் பண்ணுறேன். ஏன்னா என்னோட ஆக்சஸில் வந்து நான் வந்து ஒரு பர்டிகுலர் ஃபீல்டை ரெஃபர் பண்ணி வேல்யூஸ் ஸ்ப்ளிட் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்னன்னா இந்த ஆக்சஸில் ஒய் ஆக்சஸில் ரீஜனை தூரம் எடுத்துகிட்டு இந்த ஆர்டர்ஸ்ல இருந்து வர ரீஜனை தூரம் எடுத்துகிட்டு இந்த டைனமிக் ஃபீல்ட்ஸில் இருந்த இந்த ஃபீல்ட்ஸ் எடுத்து போடுறேன். ஓகேவா, ஸோ ஆக்சுவலாக இது வந்து நீங்கள் நெக்ஸ்ட் ட்ரில் த்ரூ பண்ணும்போது அடுத்தடுத்த லெவலில் இருக்குது அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி காமிச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ எனக்கு வந்து இது ஃபஸ்ட் எனக்கு என்னென்னா கேட்டகரியை மட்டும் காமிச்சா போதும். அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கேட்டகரி கிளிக் பண்ணுறேன். ஸோ சப் கேட்டகரி வேணும்னா நீங்கள் சப் கேட்டகரி கிளிக் பண்ணிக்கோங்க. மல்டி செலக்ட் கூட உங்களால் பண்ணிக்கிட முடியும். ஓகேவா, கண்ட்ரோல் கிளிக் பண்ணிங்க மல்டி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ சிங்கிள் செலக்ட் மட்டும் எனபிள் பண்ணுறேன். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஸ்லைசர் செட்டிங்ஸில் போயிட்டு சிங்கிள் செலக்ட் எனபிள் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இந்த டிமென்ஷன் காலம் வந்து உங்களுக்கு டைனமிக்காக சேஞ்ச் ஆகும் பேஸ்ட் ஆன் அவர் செலெக்ஷன். ஓகேவா, ஸோ நீங்கள் இப்போ செக்மெண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா செக்மெண்ட் லெவலில் உங்களுக்கு சேல்ஸ் காமிக்கும். ஸோ இப்போ நான் வந்து இந்த வேல்யூஸ் இருக்குல்ல, நம்ம இந்த வேல்யூஸ் ஃபீல்டில் இது வந்து ஸ்டாட்டிக்காக ஒரு மெஷர் எடுத்து போட்டிருக்கோம். ஓகேவா, சேல்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மெஷரையுமே நீங்கள் வந்து டைனமிக் மெஷராக மாற்றலாம். ஸோ அதுவும் நமக்கு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா மாடலிங் போயிட்டு நியூ பேராமீட்டர்ஸில் ஃபீல்ட்ஸ் போங்க. நான் உங்களுக்கு என்னென்ன மெஷரை டைனமிக்காக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மெஷர்லாம் ட்ராக் பண்ணி உள்ளே போடுங்க. நான் இப்போ வந்து சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட்டை மட்டும் எடுத்து உள்ளே போடுறேன். சேல்ஸ் ப்ராஃபிட், அது போக இது நேம் வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னா டைனமிக் மெஷர்னு கொடுக்குறேன். மெஷர்னு கொடுத்துட்டு கிரியேட் கொடுக்குறேன். இப்போ கிரியேட் பண்ணி முடிச்சோடனே நமக்கு அதே மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் வரும், ஒரு ஸ்லைசர் கிரியேட் ஆயிரும். ஓகேவா, ஸோ நான் அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ இந்த நம்ம சேல்ஸ் மெஷர் தூரம் எடுத்துகிட்டு இப்போ நம்ம கிரியேட் பண்ணோமா, நம்ம டைனமிக் மெஷர் ஒன்று கிரியேட் பண்ணலாம். இதை எடுத்து நான் இந்த ஃபீல்டை ட்ராக் பண்ணி இந்த எக்ஸ்எக்ஸில் எடுத்து போடுறேன். ஸோ ஆக்சுவலாக நான் வந்து நம்ம எதுவுமே செலக்ட் பண்ணல அப்படின்னா அது நம்ம கொடுத்துருக்க எல்லாத்தையுமே அதை ரெஃபர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். ஓகேவா, இப்போ சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட், ஸோ ப்ளூ கலரில் இருக்குது இது. ஸோ இந்த பார்க்கலாம். ஓகேவா, ஸோ ஸ்ப்ளிட் ஆகிருக்கு, அது லெஜண்டில் இங்கே ஸ்ப்ளிட் ஆகி காமிக்கும். உங்களுக்கு சிங்கிள் செலக்ட் தான் உங்களுக்கு வந்து ஒரு மெஷரை மட்டும் தான் காமிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த இதை சிங்கிள் செலக்டாக மாற்றிக்கோங்க. செலெக்ஷனில் போயிட்டு சிங்கிள் செலக்ட் எனபிள் பண்ணிடுவோம். ஸோ இப்போ யூசர்கிட்ட நம்ம என்ன பண்ணுறோன்னா அவங்களுக்கு என்ன காம்பினேஷன்லாலும் இவங்க
யூசர் வந்து இந்த ரிப்போர்ட்டை பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ப்ராஃபிட்டு அவங்களுக்கு ரீஜன் வைஸ் வேணும், எந்த இதில் எந்த ரீஜனில் அதிகமாக ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் மிஸ்ட் ரீஜன். ஓகேவா? ஸோ இதுதான் இதோட மெயின் அட்வான்டேஜ், ஃபீல்டு பேராமீட்டர்ஸோட மெயின் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் சர்வீஸ் அனலிட்டிக்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? யூசர் அவங்களுக்கு என்ன காம்பினேஷனாலும் டேட்டாவை எடுத்து நம்ம கொடுத்துருக்க ஃபீல்டில் என்ன காம்பினேஷனாலும் போட்டு அவங்க வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் ஃபீல்டு பேராமீட்டர்ஸ் யூஸு. ஸோ இதில் சில லிமிடேஷன்ஸ்லாம் இருக்குது. ஓகேவா? ஸோ லிமிடேஷன்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து மெஷரை தான் ட்ராக் பண்ணி போட்டு யூஸ் பண்ணி நம்மளால் இதை பண்ண முடியும். ஓகேவா? அந்த டைனமிக் மெஷர்ஸை டேரெக்டாக நீங்கள் நினைக்கலாம், நம்ம மெஷர் கிரியேட் பண்ணாமல் டேரெக்டாக இந்த ஆர்டர்ஸுங்கிற டேபிளில் இருக்கிற சேல்ஸ் காலத்தை ரெஃபர் பண்ணியிருக்கலாம்லாம் நினைக்கலாம். ஆக்சுவலாக அந்த மாதிரி பண்ண முடியாது. அது வந்து அக்ரிகேட் ஆகாது. நம்ம ட்ராக் பண்ணி உள்ளே போட்டாலும் அது அக்ரிகேட் ஆகாது. ஓகேவா? சம்மரைஸே ஆகாது. ஸோ அதனால தான் நம்ம வந்து இது வந்து யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? அதுதான் லிமிடேஷன் சொல்லியிருப்பாங்க. ஸோ இம்ப்ளிசிட் மெஷர்ஸ் அந்த இந்த காலம் இருக்குல்ல, அதாவது நியூமரிக்கல் காலம், இது வந்து இம்ப்ளிசிட் மெஷர். நம்ம இம்ப்ளிசிட் மெஷரை யூஸ் பண்ண முடியாது, எக்ஸ்பிளிசிட் மெஷரை தான் யூஸ் பண்ண முடியும். எக்ஸ்பிளிசிட் மெஷர்னா நம்ம இப்போ கிரியேட் பண்ணியிருக்கோம்ல இந்த சேல்ஸ் ப்ராஃபிட், இதெல்லாம் எக்ஸ்பிளிசிட் மெஷர். ஸோ அதான் யூஸ் பண்ண முடியும். இது ஒரு லிமிடேஷன். அது போக என்ன அப்படின்னா இந்த லைவ் கனெக்ஷன் ரிப்போர்ட்ஸுக்கு இது நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? நம்ம பவர் பி டேட்டா செட்டை சோர்ஸாக யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி உள்ள ரிப்போர்ட்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி அதை டேரக்ட் கொரியாக மாற்றிடணும். ஓகேவா? அந்த டேட்டா செட்டை பேஸ் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ண ரிப்போர்ட்டை டேரக்ட் கொரியாக மாற்றிட்டு பண்ணால் தான் உங்களால் பண்ண முடியும். ஸோ இதில் லிமிடேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செல்ஃப் சர்வீஸ் அனலிட்டிக்ஸ்க்கு. தேங்க்ஸ்.